வெல்கம் டு தமிழ் குரு அகாடமி யூடியூப் சேனல். எக்ஸாம் அக்டோபர் 12 அப்படிங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்துருச்சு. ஸோ அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறதும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு லாஸ்ட் மினிட்ல எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரிவிஷனுக்கு நேரம் பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, இன்னும் திருப்பி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு முக்கியமான ஒன்றா நினைக்கலாம். 3R அப்படின்னு சொல்லக்கூடியது. அதில் வந்து ரீடு, ரீசைட்டு, அடுத்தது ரிவ்யூ. எதுவாக இருந்தாலும் ஒரு தடவை படித்து பார்த்துருங்க. அந்த படித்ததை மனசில் ஓட்டி பார்த்துருங்க. அதே சமயத்தில் அதை ரிவ்யூ பண்ணி பார்த்துருங்க. அந்த டெஸ்ட்டு மூலமாக உங்களால் வின் பண்ண முடியும். திட்டமிட்டபடி அக்டோபர் 12 முதுநிலை ஆசிரியர் தேர்வு அப்படின்னு சொல்லி டிஆர்பி கொடுத்துருக்காங்க. அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் முதுநிலை ஆசிரியராக பணியாற்றுமைக்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12 திட்டமிட்டபடி நடைபெறும் அப்படின்னு ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அதாவது தெரிவித்துள்ளது. ஸோ டிஆர்பி எக்ஸாம் எப்போ அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டே இருந்தேன். ஸோ நேற்று சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது நோட்டீஸ் வந்துச்சு அப்படின்னா எக்ஸாம் சேஞ்ச் ஆகும், இல்லைன்னா அதே எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருந்தேன். அதே தான். ஸோ எக்ஸாம் வந்து அக்டோபர் 12 அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளிகளில் 1996 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர், கணினி பயிற்றுனர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை 10 வெளியிட்டது. அதன்படி எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12 நடைபெறும் என அறிவித்தது. இதையடுத்து தேர்வுக்கான இணையவழி விண்ணப்ப பதிவு ஜூலை 10 தொடங்கி அக்டோபர் 12 வரை நிறைவு பெற்றது. இது எல்லாம் தெரிந்தது. அடுத்தது, இந்நிலையில் இந்த ஆண்டு கல்வி உளவியல், பொது அறிவு பாடத்திட்டம், அதே சமயத்தில் சப்ஜெக்டும் சரி, அதற்குண்டான சிலபஸ் வந்து மாற்றியமைக்கப்பட்டது. அதன் வகையில் 3 வாரம் தள்ளி வைக்கலாம் அப்படின்னு கேஸ் போட்டதுக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, அதற்குண்டான டேட்டை வந்து டிஆர்பியே சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் சொல்கிறாங்க. அதற்கு ஆலோசனை கூட்டம் ஜெயந்தி தலைமையில் நடைபெறுது. இந்நிலையில் தேர்வு எழுதக்கூடிய ஒருவர் முதுநிலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதல்வரின் தனிப்பிரிவில் மனு அளித்திருந்தார். ஸோ அங்கே சிஎம் செல்லில் ஒரு மனு அளிச்சிருக்காரு. அதற்கு பதில் அளிக்கும் வகையில் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் இணை இயக்குனர் முதல்வரின் தனிப்பிரிவு தனி அலுவலருக்கு அனுப்பியுள்ள ஒரு விளக்கத்தில் கூறப்பட்டது. இதுதான் சொல்கிறாங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி ஒரு தேர்வுக்கான அறிவிப்பு தேர்வு அறிவிப்புக்கும் தேர்வு தேதிக்கும் இடையில் 60 நாட்கள் இடைவெளி இருக்க வேண்டும். இருப்பினும் முதுநிலை ஆசிரியர் தேர்வுகளின் நலன் கருதி 90 நாட்களுக்கு மேல் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஏற்கனவே வெளியிட்ட அறிவிப்பின்படி முதுநிலை ஆசிரியர் தேர்வு அக்டோபர் 12 அன்று நடைபெறும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு அதில் பதில் வந்துருச்சு. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அக்டோபர் 12 தான் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது நேற்று வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே வரல. அப்போ என்ன அப்படின்னா அக்டோபர் 12 தான் அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. டெஸ்ட்டு திருப்பி எழுதி பாருங்கள். அதே சமயத்தில் எழுதிய குறிப்புகளை திருப்பி பாருங்கள். படிக்கக்கூடிய நேரத்தை அதிகப்படுத்திக்கங்க. கொஞ்சம் பயம் இல்லாமல் ரிலாக்ஸாக தெளிவாக படிங்க. நல்லா தூங்குங்க. அதே சமயத்தில் அந்த படித்ததை மனசுக்குள்ளே ஓட்டி பாருங்கள். அதுதான் முக்கியமான ஒன்று. படித்ததை மனசுக்குள்ளே ஓட்டி பார்க்கணும். காலையில் தூக்கம் தெளியுது அப்படின்னா நான் எங்கேங்க தூங்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க. தூக்கம் தெளியுது இல்லை தூங்க போகிறோம் அப்படிங்கிற பொழுது அந்த இதில் வந்து என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் பார்த்தீங்கன்னாவே அந்த மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆழ்நிலை மனசில் யோசித்து பார்க்குறது தான் உங்கள் மனசில் ஆழ பதிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணி பாருங்கள். டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.